السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ஜும்ஆவுடைய இந்த நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள்கள் சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த சிறப்பான உயரிய பொழுதில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் அவனது இல்லத்தில் ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அருள்மறை குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல உணர்வுகளை ஊட்டுகிற அந்த வரிசையில் அல்லாஹ் சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன ஆமனூ வத்தபஅஹும் ذُرِّيَّتُهُمْ بِإِيمَانٍ أَلْحَقْنَا بِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَمَا أَلَتْنَاهُمْ مِنْ عَمَلِهِمْ مِنْ شَيْءٍ كُلُّ امْرِئٍ بِمَا كَسَبَ رَهِينٌ. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், விசுவாசிகள், இறை விசுவாசிகள் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த விசுவாசிகளில் யார் ஈமான் கொண்டு அவர்களுடைய சந்ததிகள் இருக்கிறாங்கல்ல, அந்த சந்ததிகளும் ஈமானில் இவர்களை பின்தொடர்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த சந்ததியினரை அல்லாஹு தஆலா அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُمْ, நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல அல்லாஹு தஆலா அவர்களோட ஒன்று சேர்ப்பான். ஈமான் கொண்டு அந்த ஈமான அவர்களுடைய சந்ததியர்களும் அதுல பின்தொடர்றாங்க. அப்படி இருந்தால் அவங்களுக்கு அல்லாஹ் செய்கிற உபகாரம் என்னன்னா, அல்ஹக்னா பிஹிம், நாம் அவங்கள சேர்த்து வைப்போம் அப்படிங்கிறான். யார? ذُرِّيَّتَهُمْ, அவங்களுடைய சந்ததிகளை நாளைக்கு சொர்க்கத்துல நாம் என்ன செய்வோம்? ஒன்று சேர்த்து வைப்போம். அது மாத்திரமல்ல, வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை, அவங்களுடைய செயல்பாடுகள்ல, அமல்கள் செஞ்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த செயல்பாடுகள்ல எந்த ஒன்றையும் நாம் குறைத்து விடவே மாட்டோம். அப்படின்னா அது மாதிரி அவங்களுக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்கும். குல்லு முறையும் பிமா கஸப ரஹீன், ஒவ்வொரு மனிதருக்கும் அவன் சம்பாதிச்ச செயல் இருக்கு இல்லையா, அவைகள் பிணையாக நிற்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ் சொல்றான்.
இப்ப இந்த ஆயத்து மிகுந்த கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய ஒன்றும் கூட. ஒவ்வொன்றும் இறைமறையின் ஞானங்கள் ஒவ்வொன்றும் நமது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் நமக்கு மிகுந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும். எனவே தான் இறைமறையை பொருளுணர்ந்து படியுங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை செய்வார்கள். நீங்க குர்ஆனை புரியணும், அது என்னன்னு விளங்கணும்பாங்க. இறைமறை மாத்திரமே அல்லாஹுவோடு நம்மை தனிமையாக உரையாடச் செய்ய வைக்கிற ஒரு அற்புதமான வேதம். அல்லாஹ் கிட்ட நேரடியாக பேசுற மாதிரி, இப்ப அவன் நமக்கு செய்தியை சொல்ற மாதிரி. ஈமான் கொண்டவர்கள்ங்கிறது இருக்கிறாங்க, ஏராளம் பேர் இருக்கிறாங்க. வடிகட்டியவர்கள் தான், வடிகட்டி கொண்டு வரப்பட்டவர்கள் தான் ஈமான்தாரிகள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹுவினுடைய அந்த உயரிய படைப்புகள், அவனுடைய கோடான கோடி படைப்புகளில் அவன் அப்படியே மிருகங்கள், அப்படியே ஊர்வன வஸ்துக்கள், பறக்கக்கூடியவைகள் என்று கண்ணுக்கு புலப்படுபவை, புலப்படாதவை, இப்படி பல்வேறு தரப்பட்ட படைப்புகள் இருந்தாலும் யார் யாரை எங்க கொண்டு வைக்கணும்னு அவன் முடிவு செஞ்சு கொண்டு வைக்கிற வரிசையில ஈமான்தாரிகளாக சிலரை கொண்டு தேர்ந்தெடுத்து வைக்கிறான்னா அதுல இருந்து வடிகட்டி கொண்டு வரப்பட்டவர்கள் தான். அந்த ஈமான்தாரிகளிலேயும் இங்க சில பேர் இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா, அவங்களுடைய சந்ததிகளை சீரான பாதையில சரிபடுத்தி வச்சவங்க. இது ரொம்ப பெரிய அவசியமான ஒன்று. நாளைக்கு இப்ப இந்த உலகத்துல நமக்கு ரொம்ப சந்தோஷம்னு கேட்டா சில பேர்கள் துவா செய்ய சொல்லுவாங்க. துவா செய்யுங்க ஹஸ்ரத், வீட்டுல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்பாங்க. அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு துவா செய்ய சொல்றாரு. எல்லாரும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு, அவங்களுடைய குடும்பங்களோட போயிட்டாங்க. நானும் என் மனைவியும் தனியா இருக்கிறோம். எங்க வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு துவா செய்யுங்க, எங்க பிள்ளைகள் எங்களோட இருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். இப்படி பல்வேறு தரப்பட்டவர்கள். பொதுவாகவே வயது முதிர்ந்தவர்களிடம் கேட்டால் இந்த வார்த்தையை தான் வெளிவரும். யாரும் அதை மறுப்பதற்கில்லை. யாராவது இல்ல அவங்க கட்டிட்டு அவங்க பாட்டுல பறந்து போயிடட்டும், நாங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணிக்கிறோன்னு யாராவது சொல்லுவாங்களா? அதுக்கு பேர் என்ஜாயா? வயதான காலத்துல முதுமை அடைந்த நிலையில் அந்த மூதாட்டியும் அந்த வயது முதிர்ந்த அந்த கிழவரும் இருவர்களும் என்ன என்ஜாய் பண்ணிட போறான்னு நினைக்கிறோம்? அவங்க 2 பேருக்கு இடையில என்ன மலர்ந்து விட போகிறது? இளமையிலாவது தனிமையை விரும்புவார்கள். ஒரு இளமை ஜோடிகளா இருக்கிறான்னு வைங்க, அவன் தனிமையை விரும்புவான். எங்கேயாச்சும் நான் தனியா போறேன் அப்படிமா, தனியா இருக்கிறமா, அவன் ஆரம்பத்திலேயே அப்படித்தான் நினைச்சு வச்சிருக்கிறான். அதனாலதான் தனிமை என்பதை அவனுக்கு அப்படி ஊட்டப்பட்டிருக்கிறது. முதுமையில் அவங்க என்ன செஞ்சிட போறாங்க பெருசா தனியா உட்கார்ந்து? முதுமையில் அவங்க விரும்புறதே சேர்ந்து இருக்கணும், எல்லாம் ஒன்றா இருக்கணும், பிள்ளைகளோட இருக்கணும், பேர பிள்ளைகளோட இருக்கணும். இதுதான் ஆசை, அவங்களோட ஆசை. ஆனா அதற்கு வாலிபர்கள் ஒத்துழைப்பதில்லை. ஏதோ ஒரு காரணத்தை காட்டி தங்களுடைய மனைவியையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தையோ காட்டி என்ன செய்யறாங்க, அங்கிருந்து தனியா நாங்க பறந்து போயிடுறோம், நாங்க பிரிஞ்சு போயிடுறோம், எங்களை தனியா விட்டுருங்க, எங்களை நீங்க இது பண்ணாதீங்க, எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு நீங்க குறுக்க நிக்காதீங்க என்றெல்லாம் ஒரு பெரிய வார்த்தைகளை சொல்லி அவங்களும் என்ன அந்த முதுமையில பெற்றோர்களா இருக்கிறாங்க இல்லையா, அந்த சீதேவிகள் என்ன சொல்லுவாங்க? ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, மனசு வேதனை தான், மனசு கஷ்டம்தான், ரொம்ப சங்கடம் தான். அப்படின்னாலும் அந்த தாய் தகப்பர் வாயிலிருந்து தான் ஈண்டெடுக்கப்பட்ட பிள்ளைகளால் இப்படி உதாசீனப்படுத்தப்படுகிற பொழுது அவங்க வாயிலிருந்து வர்ற கடைசி விரக்தியான வார்த்தை கூட, அந்த விரக்தி தான், அது விரக்தியான வார்த்தை தான், அந்த விரக்தியான வார்த்தை கூட எப்படி வரும்னு சொன்னா, எங்க இருந்தாலும் நல்லா இருங்கப்பா அப்படின்னு முடிச்சிருவாங்க. இந்த வார்த்தை தான் கடைசியா முடிப்பாங்க, எங்க இருந்தாலும் நல்லா இருந்துக்குங்க. இந்த வார்த்தையை தவிர அவங்களால வேற ஒண்ணு சொல்ல முடியாது. தான் ஈன்ற அந்த பிள்ளைகளை என்னைக்காச்சும் அவங்க சபித்து பார்க்க முடியுமானா முடியாது. அப்படி ஒரு பெற்றோர் சபிக்கிறார்கள்னு சொன்னா இவன் எந்த உச்சத்தில் அவர்களுக்கு சோதனை கொடுத்திருப்பாங்கிறது கேள்விக்குறியான ஒன்று. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தாய் தகப்பர்கள், அந்த பெற்றோர்கள், முதியவர்கள், அவர்களோடு நமது காலங்களை செலவிடுதல் என்பது மிகுந்த பாக்கியத்திற்குரியது. அல் பரக்கத்து மஅ அகாபீரிக்கும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. பெருமானார் சொல்ற வார்த்தை அழகான வார்த்தை, அல் பரக்கத்து மஅ அகாபீரிக்கும். உங்களோட பரக்கத்து நிறைய விஷயங்கள்ல இருக்கு. பரக்கத்து அதுல ஒரு பரக்கத்து ஒரு பரக்கத்து இன்னொரு பரக்கத்தோட சேராது.
இந்த பரக்கத்து இது மூலமாகத்தான் கிடைக்கும், அந்த பரக்கத்து அது மூலமாகத்தான் கிடைக்கும்னு ஒவ்வொரு பரக்கத்தும் ஒவ்வொன்றின் மூலமாக கிடைக்கும். அதுல ஒரு வகை பரக்கத்தை அல்லாஹ் ஒரு இடத்தில் அகப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த பரக்கத்தை நீங்க அங்கிருந்து தான் எடுக்க முடியும். அது என்ன பரக்கத்து? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மா அகாபீரிக்கும், உங்களில் முதியவர்கள் இருப்பாங்க இல்லையா, வயதானவங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட இருக்கிறதுல பரக்கத்து இருக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களுக்கு அந்த பரக்கத்து அங்கதான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. சரி, அந்த பரக்கத்து விடுபடுறதுனால என்னெல்லாம் ஏற்படும் தெரியுமா அப்படின்னா, இன்னைக்கு நாம சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சிதைவுகள் ஏற்படுகிறது, பிரச்சனைகள் உருவாகிறது, குடும்ப சந்தோஷமின்மை ஏற்படுகிறது, கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள புரிதலின்மை உருவாகிறது, தலாக்கு ஃபஸ்ஹு போன்ற விவகாரங்கள் எல்லாம் அந்த அகாபிரிட்டு வரக்கூடிய பரக்கத்து இல்லாததுனால ஏற்படக்கூடியது. வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்தா அந்த நுனியிலேயே கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்பமே ஒரு சிறந்த மருத்துவர் என்றால் என்ன செய்வாரு, அவர் பார்த்த உடனே சொல்லிடுவாரு, கொஞ்சம் இதை செக் பண்ணிக்கங்க, உங்களுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு, அடையாளத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாரு. அந்த மாதிரி சில பெரியவங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்கல்ல, ரெண்டு பேருக்கு இடையில உள்ள சின்னதா ஆரம்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த சின்னதான ஒரு புரிந்துணர்வின்மையை கரெக்டாக அடையாளப்படுத்தி அதை எப்படி சீர்படுத்தணுமோ அவங்க அனுபவத்தின் வாயிலாக கண்ட விஷயங்களை செயல்பாட்டில் கொண்டு வந்து ஈஸியாக அந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தை உருவாக்கிடுவாங்க. இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய விவாகரத்துகள் போன்ற எந்த குழப்படியா இருந்தாலும் சரி, இந்த பரக்கத்து இல்லாததுனால வந்ததுதான். வீட்டுக்குள்ள பெரியவங்க தான் இல்லல்ல, அப்புறம் எப்படி அந்த பரக்கத்து இருக்கும்? அங்க விவகாரம் தானே வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரி, ஹைர். இப்ப நான் சொல்ல வருகிற விஷயம், இந்த அற்பமான இந்த உலகத்தில் நல்லா தெரியும், என்னத்த குடும்பத்தோட உட்கார்ந்தாலும் சரி, பிள்ளைகளோட உட்கார்ந்தாலும் சரி, பேரம்பேத்தியோட உட்கார்ந்தாலும் சரி, குறிப்பிட்ட காலத்துல மலக்குல் மௌத்து வந்துடுவாங்க. வாங்க போமா அப்படின்னு என்ன அனுமதியா கேட்பாக? நேரம் லாக் பண்ணி தூக்குறது தான், முடிஞ்சு போச்சு. ஐனமா தக்கூன் யுதரிக்குமுல் மௌத்து வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதான் அல்லாஹ் சொல்வான். எங்க கடுமையான கோட்டைக்குள் இருந்தாலும் கொண்டு போயிருவாங்க. உங்களை வந்து மரணம் சந்திக்கும். நீங்கெல்லாம் போய் சல்யூட் அடிக்கணும் தேவையில்ல, டைரக்டா நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்துடுவாங்க, அவங்க வந்து கொண்டு போயிருவாங்க. அப்ப குறிப்பிட்ட காலம் முடிஞ்சு போச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் கேட்டால், இந்த உம்மத்திர வயசு எவ்வளவுதான் போகுதுன்னு கேட்டா, ஆமாறு உம்மத்தி மாபைன சித்தீன வ சபீன்றுவாங்க, 60க்கும் 70க்கும் மத்தியில தான் முடிஞ்சு போச்சுன்றுவாங்க. அதுக்கு குறைவா போறது, அதுக்கு கூட போறதுங்கிறது அல்லாஹ்வுடைய இதுல உள்ளது. பெரும்பான்மை இப்படி அமையும். ஆனா அந்த 60ம் 70ம் என்பது கூட இன்றைய காலத்தில் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. சிறு மரணங்கள், சிறு வயது மரணங்கள் எல்லாம் ரொம்ப சகஜமாகிவிட்டது. அப்படிப்பட்ட நோய் நொடிகள் மிகுந்த காலமாக இருக்கிறது. சரி, ஆக மொத்தத்துல மௌத்துங்கிறது உறுதி. எப்படினாலும் மௌத்து வந்துடும், யாரும் தப்ப முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தப்ப முடியாது. துறை சார்ந்த வல்லுநர்கள் அதிலேயே இறக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படுகிற பொழுது யார் தான் தப்ப முடியும்? மனோ தத்துவ நிபுணர், அவர் எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் கொடுக்கிறவர். ஆனா அவர் தற்கொலை செய்து மரணிக்கிறார். இது எப்படி? அவர் எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் கொடுக்கிறாரு, ஆனா அவருடைய மரணம் அப்படி அகால மரணமாகி விடுகிறது. இருதய மருத்துவர் அதே ஹார்ட்ல பிரச்சனையாகி இறக்கிறாரு. யாருதான் மௌத்துங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், அது அவர்னால தப்பிச்சு போலாம்லாம் முடியாது. இந்த உலகத்துல, இப்படி அற்பமான உலகத்துல, கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல எண்ணப்படக்கூடிய நாட்கள் தான், அவ்வளவு தான். இவ்வளவுக்குள்ளால் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலேயே என் குடும்பத்துல என்னோட எல்லாரும் இருக்கணும், என் மனைவி இருக்கணும், என் மக்கள் இருக்கணும், என் பேரம்பேத்தி இருக்கணும், என் குடும்பம் அப்பதான் சந்தோஷமா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், நாங்கெல்லாம் குதூகலமா, இந்த ஆனந்தங்கள் எல்லாம், இந்த ஆசைகள் எல்லாம் வருகிறது உண்மை என்றால், இப்ப அல்லாஹ் சொல்றதை கேளுங்க. வல்லதீன ஆமனு, விசுவாசிகள், ஒத்தபஅத்துஹும் துர்ரியத்தஹும் பீமானின், அந்த ஈமான்ல வலிவார்களாக அவர்களுடைய பிச்சலங்களும் சரியாக இருந்தா, வ அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், நாம சொர்க்கத்துல இங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வைப்போம் அல்லாஹ் சொல்றோம். பேரானந்தம் அதுதானே. இந்த உலகத்தில் சிற்றானந்தம் என்னோடு எல்லாரும் இருக்க வேண்டிய சொல்லதா. சரி, இத்தனை பேர் இருந்தாலும் அந்த வீட்டுல நோய் நொடிகள் இல்லாம இருக்குமா? பிரச்சனைகள் இல்லாம இருக்குமா?
எல்லாரும் இருக்கும் பொழுது நோய் நொடிகள் இருக்கத்தான் செய்கிறது. கரெக்டா டேப்லெட் எடுத்து கொடுக்கறாங்க, இந்த மாத்திரை காலையில சாப்பாடுக்கு முன்னாடி போடுங்க பின்னாடி போடுங்க, எல்லாம் நடக்கத்தான் செய்யுது. எந்த நோய்களும் தாக்காத, எந்த பிரச்சனைகளும் சந்திக்காத, எந்த விவகாரங்களும் தலை காட்டாத, முழுமையான ஆனந்தங்கள் மாத்திரமே நினைத்திருக்கக்கூடிய நிறைந்திருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இவங்க எல்லாம் நம்மளோட சேர்ந்தா எப்படி இருக்கும்? நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், பேரன் பேத்தி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒட்டுமொத்த குடும்பங்களும். சில பெரியவங்க சொல்றதை கேட்போம், என்னம்மா இப்பெல்லாம் என்னம்மா சந்தோஷம், நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க பாட்டி எங்க பாட்டன் இருந்தாங்கல்ல, என்ன அழகா இருந்தது தெரியுமா அந்த குடும்பம்லாம், பார்க்க ரசனை, என்ன ரசனை. இன்னைக்கு இந்த கொஞ்ச பேரை வச்சே சமாளிக்க முடியலையே, அவ்வளவு பெரிய குடும்பம் ஒரு குடிலுக்குள்ளால் எவ்வளவு மகிழ்வாக இருந்தது. அந்த ஆனந்த காலங்கள் எல்லாம் அசைவோடத்தான் முடிகிறதே தவிர அனுபவிக்க முடியலையேன்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த ஆனந்த காலத்தை விடவும் அழகான மகிழ்வை அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சா கிடைக்குமா இல்லையா? அதுக்கு நாம தயாராக. இந்த உலகத்துல அல்லாஹ் எதை எதை வச்சிருக்கிறானோ அத்தனையும் அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமை பக்கம் உங்க சிந்தனையை செலுத்தி கொஞ்சம் அப்படி அங்கிட்டு போங்க, அதை சிந்திங்க, அதை கனவு காணுங்க, அப்படி அமைந்தா எப்படி இருக்கும் நமக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து கவனமா செலுத்தினா சரி, நல்ல ஒரு வாய்ப்பு, அழகான வாய்ப்பு, இதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு புத்திசாலி எப்படித்தானே, ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்னா என்ன செய்வான், அடுத்து பார்ப்பான் எந்த துறையை தேர்ந்தெடுத்தா நமக்கான எதிர்காலம் பிரகாசமாக அமையும், அதை நோக்கி அவன் இலக்க சரியா பயணிப்பானா இல்லையா? ஒரு வழிகாட்டியாக இருக்கிறவட்ட அதை குறித்து தானே கேட்பான். நான் இந்த துறைக்கு போகணும், எனக்கு அது சார்ந்த விஷயங்கள்லாம் தர முடியுமான்னு தானே கேட்பான். அதுதானே ஒரு புத்திசாலி மாணவனுக்கான அடையாளம். நாமளும் அல்லாஹ்வுடைய சமூகத்துல புத்திசாலி மாணவர்களா இருக்கணும்னு சொன்னா நம்ம இலக்கு அதை நோக்கி இருக்கணுமா இல்லையா? அதுக்கு என்ன வழிகள் இருக்கிறது, என்ன வாய்ப்புகள் இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் மௌத்து உண்டு தானே, இதான் மாத்த இப்னு ஆதம் இன்கதாமருஹு குல்லுஹு. ஒரு ஆள் மௌத்தா போயிட்டான்னா எல்லாம் துண்டிக்கப்பட்டுரும், எல்லாம் கட்டாயிடும். இல்லாம் இன் ஸலாத், 3 விஷயங்கள். சதக்கத்துன் ஜாரியா, தான தர்மம், நிலையான தர்மத்தை செஞ்சுட்டு போயிருக்கிறார். இப்ப இந்த வாக்கிஃபீன்கள் இருக்கிறாங்க, இது மாதிரி எத்தனையோ பள்ளிகளில் வாக்கிஃபீன்கள் இருப்பாங்க. இந்த பள்ளியை வக்குஃப் செஞ்சவங்க இருக்கிறாங்க இல்லையா, இதற்காக செலவீடு செஞ்சவங்க இருக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி எத்தனையோ அனாதை இல்லங்கள் இருக்கிறது, மதரசாக்கள் இருக்கிறது, எத்தனையோ கேந்திரங்கள் இருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் இல்லம் இல்லாதவர்களுக்கு இல்லத்தை எடுத்து அவங்க வாங்கி கொடுத்திருப்பாங்க, நிலம் வாங்கி கொடுத்திருப்பாங்க, அந்த குடும்பங்கள் அதுல வசிச்சுக்கிட்டு இருக்கும். எத்தனையோ விஷயங்கள், நற்காரியங்கள் இதற்காக தியாகம் செஞ்சாங்களா இல்லையா? தன் பொருளாதாரத்தை அதற்காக செலவிட்டார்கள் இல்லையா? அந்த சதக்கத்துன் ஜாரியா, இந்த பள்ளி கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் இருக்கணும், கியாமத்து வரைக்கும் இருக்கும், கியாமத்து வரைக்கும் இருக்கும்னா இதுக்கு யாரெல்லாம் இந்த பூமிக்கு நிலம் வாங்கி கொடுத்தாங்களோ, இதற்கு யாரெல்லாம் தியாகம் செஞ்சாங்களோ, இந்த மாதிரி நான் இதுன்னு சொல்றது ஒரு உதாரணம், இத மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் கபருக்கு இன்னைக்கும் போயிட்டு இருக்கும்ல. இது தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, அவங்கள் மறைந்து எவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டது. மறைந்த பின்பும் கூட இதில் இப்பொழுது நாம் வைக்கிற ஒவ்வொரு சஜிதாவின் நன்மைகளும், நாம் ஓதுகிற ஓதலின் நன்மைகளும், புகட்டுகிற பாடங்களின் நன்மைகளும், அதில் ஒரு பங்கு யாருக்கும் போய் கொண்டிருக்கும். இதுல ரசூலுல்லாஹ் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுல நமக்கு கிடைக்கிறதுல கொஞ்சமும் குறையாம அவங்களுக்கும் கிடைக்குமாங்க, கொஞ்சமும் குறையாம கிடைக்குமாங்க. அதனாலதான் அதெல்லாம் உணர்ந்து அந்த இலக்கு நோக்கி பயணித்த காரணத்தினால்தான் முன்னோர்கள் வக்குஃப அப்படி செஞ்சாங்க, அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. தான் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறது இல்ல, தன் மறுமை பேலன்ஸ் எவ்வளவு வச்சுட்டு போகணும்னு யோசனை பண்ணாங்க. கிடைச்ச உடனே என்ன செய்யறதுன்னு முடிவு செஞ்சாங்க. அவ்வளவு வக்குஃபுகள். இன்னைக்கு வக்குஃபு சொத்துகள் ஏராளம் இருக்கிறது என்றால் காரணம் அதான். ஆனா வேதனைக்குரிய விஷயம், இன்னைக்கு வக்குஃபு சொத்தை ஆட்ட ஓடுறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிற காலத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு பள்ளியில இருந்தா கூட அந்த பள்ளியுடைய சொத்துக்களை நாம எப்படி நிர்வாகம் அபகரிக்கிறதுங்கிற நிலைகள் இருக்கிறோம். இங்க தாராளமா பேச முடியுதுன்னா இங்க இப்ப அந்த நிலை இல்ல, அதனால தைரியமா பேசுறேன். இல்லைன்னா ஏன் சீட்டு கிழிஞ்சிடும்ல, அந்த நிலை இல்ல. அப்படி உள்ள சூழல்கள் இன்னைக்கு நிறைய பள்ளிகள் அதான நடக்குது. 4வது வாடகை, 5வது வாடகை, 6வது வாடகை ஓட்டுக்கிட்டு தின்னுட்டு இருக்கிறான்ல. உன் சொத்தை அல்லாஹ்வுக்காண்டி குடுறா அப்படின்னா இருக்கிற சொத்தை ஆட்ட ஓட்டுக்கிட்டு இருக்கிறான்னா எவ்வளவு பெரிய அயோக்கியர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு பேரு நிர்வாகிகளா?
பாதுகாவலர்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் பார்த்த சில பெருமக்கள் இறை இல்லத்தில் பொறுப்பாளர்களாக இருக்கிற பெருமக்கள், பள்ளிவாசலில் அவர்கள் பொறுப்பாளர்களாக இருக்கிற காலத்தில் வந்து தண்ணீர் அருந்தினால் கூட அந்த தண்ணிக்கான காசை போட்டு விடுகிறார்கள், இல்லை என்றால் தான் வாங்கிய தண்ணீரை அருந்துகிறார்கள். அப்படி இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் எதனால் ஏற்பட்டது? அன்றைக்கு அவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சாங்கல்ல, இந்த சதக்கத்துன் ஜாரியாங்கிற புரிஞ்சதுனாலதான். நாம் மரணித்து விட்டாலும் நம் மன்னரைகளில் வருகிற நன்மைகள் மரணித்து போய்விடக் கூடாது, அது நூர்ந்து போய்விடக்கூடாது. அது என்னைக்கு ஹயாத்தா இருக்கணும். நான் தான் மௌத்தாகணும், என்னுடைய அமல் ஹயாத்தா இருக்கணும், எனக்கு வர்ற நன்மை ஹயாத்தா இருக்கணும். இரண்டாவது என்ன? வஇல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயன் தருகிற கல்விகளை சரியாக கொடுத்து சென்றவர்கள், அந்த ஆசிரிய பெருந்தகைகள். அவ்வளவு கல்விகளை பெற்றோர்கள் கூட ஒரு வகையில் தன் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் தானே. அப்படி நடந்து கொண்டால், சீராக நடந்து கொண்டால் ஆசிரியர்கள் அவர்களும் கூட. தாயின் மடியை விடவா ஒரு கல்வி கலாச்சாலைகளை பார்த்து விட முடியும்? வயிற்றில் சுமக்கிற பொழுதே ஒரு தாய் ஆசானாக மாறிவிட முடியுமே. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு 15 ஜுசுபுகள் மிக லேசாக அமைந்தது. 15 ஜுசுபுகள் தான் நான் மனப்பாடம் செய்ய முனைந்தேன். காரணம், அபரிவிதமான மனப்பாட ஆற்றல் உடையவர்கள். காரணம், என் தாய் சுமந்திருந்த நேரத்தில் அவர்கள் செய்த மனனம் எனக்குள்ளாலும் அமைந்தது என்றார்கள். அதை விடவா ஒரு ஆசான் வேண்டும்? நடத்தையில் முன்மாதிரியாக நடந்து கொண்டால் அவர்களை விடவா ஒரு ஆசிரியர் தேவை? நீ போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வேற பக்கம் திரும்பி போனா அவன் எப்படி சரியான பாதையில போவான்? தான் நடக்கிற பாதையில் கரம் பிடித்து கூட்டு வந்து அமர்த்துகிற சூழல்கள் அன்றைய காலத்தில் இருந்தது, இன்று இருக்கிறதா? இறை இல்லங்களுக்கு தான் மாத்திரம் வர மாட்டார்கள், தன் பிள்ளையும் அழைத்து கொண்டு வருவார்கள். கூப்பிட்டு கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வைப்பாங்க. நானும் சில நபர்களை பார்ப்பேன். அந்த நபர்கள் அவர்கள் பிள்ளைகளோடே வருவார்கள். ஒரு நாள் அவர்களை காணாவிட்டாலும் நமது நாவுகள் இதயங்கள் கேட்கிறது அவர்களிடத்தில், என்ன இன்னைக்கு பிள்ளைய காணோம், தனியா நீங்க வந்திருக்கிறீங்க என்று கேட்பதுண்டு. அந்த நபர்களை பார்த்தால் மற்றவங்க கிட்ட கேட்க முடியல. ஏன் வளமையாவே தனியா வர்ற ஆளுதான், ஒன்று எட்டையா வர்ற ஆளுதான். இவங்க எப்படி குடும்பத்துல மாத்திரம் நாங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறோம் என்ன ஆசை வருது? அல்லாவுடைய இல்லத்துக்கு நாங்க எங்க பிள்ளைகளோட வரமாட்டோம், எங்க இல்லத்துல மாத்திரம் எங்க பிள்ளைகளோட நாங்க இருக்கணும். இது எந்த வகையில நியாயம்? அவன் இல்லத்துக்குள்ள நாங்க சேர்ந்து இருக்க மாட்டோம், ஆனா எங்க இல்லத்துக்குள்ள நாங்க எல்லாம் மகிழ்வா இருக்கணும். இது எந்த வகையில நியாயமாகும்? சரியான இடத்துக்கு கூட்டு வந்து அழைச்சிட்டு வரணும் இல்லையா? அப்ப நானே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் துர்ரிய்யத்துஹும் பிஈமானின், அந்த வரிவார்களாக உருவாக்கணும்ல. அது இருந்தால் தான் என்ன நடக்கும்? அல்ஹக்னா பிஹும் அல்லாஹ் சொல்றான். உங்க குடும்பத்தில் மகிழ்வு வேணுமா? நீங்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள், நான் சேர்த்து வைக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். நீங்க சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்து விடுங்கள், நான் சேர்க்க வேண்டிய விதத்தில் சேர்த்து வைக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். சொர்க்கத்திலேயே சேர்த்து வைப்பான், அந்த உலகத்திலேயே சேர்த்து வைக்க மாட்டான். புலம்புகிற பெற்றோர்களிடம் நான் சொல்வதுண்டு, சின்ன வயசுல உங்க பிள்ளைகளை சீராக பண்படுத்தி இருந்தால் இந்த நிலை உங்களுக்கு உருவாகி இருக்குமா? வெந்த புண்ல வேல்வாச்சுவதற்காக சொல்கிற வார்த்தை அல்ல. ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, தன் புள்ள தன்னை விட்டு போயிட்டாகலன்னு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த வெந்த புண்ல வேல் பாய்ச்சுகிற வார்த்தை அல்ல. மாறாக நீங்கள் விடுபட்ட ஒன்றை, நீங்கள் விடுபடுத்திய ஒன்றை, நீங்கள் செயல்பட மறந்த ஒன்றை இன்று நீங்கள் அறுவடை செய்கிறீர்களோ என்று எண்ண தோன்றுகிறது என்று சொல்வேன். நீங்க அப்படி செஞ்சு பாருங்க. என் புள்ள என்னோடயே இருக்கணும், என் குட்டையே இருக்கணும், என்ன விட்டுறக்கூடாது. அப்படித்தானே உங்க பிள்ளையை நீங்க சீரா தொடர்புபடுத்தி வைக்க வேண்டிய தொடர்புபடுத்தி வைங்க. அந்த ஈமானிய பாடத்தோடு அவர்களை ஆட்படுத்தி வையுங்கள். ஒரு நாளும் உங்க புள்ள உங்களை விட்டு போகாது, அவன் விரும்பவே மாட்டான். மூன்றாவது, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, தனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகள். வலதுன் சாலிஹுன், சாலிகான பிள்ளைகள். அதான் அமலும் சாலிகாக அமையும். நாம சாலிகான பிள்ளைகளை உருவாக்கி வச்சுட்டோம்னு வைங்களேன், பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? நாம் வாழும் காலத்தில் செய்த அமல்களை தொடருகிற ஒரு சமூகத்தை உருவாக்கி விடுகிறோம் இல்லையா? அந்த பிள்ளைகள்
அவர்கள் நின்று ருக்கு செஞ்சு சுஜூத் செஞ்சு அவங்க குர்ஆனை ஓதி அவங்க தஸ்பீஹாத்துகள் திக்ர்கள் ஹலால் ஹராம்ல பேணிக்க அழகான ஒழுக்க விழுமியங்கள் இவைகளை எல்லாம் உட்பொதிந்து வாழ்கிறார்கள் இல்லையா? இப்படி வாழ்கிற அந்த பிள்ளைகள் நாம வாழும் பொழுது என்னெல்லாம் செஞ்சா நமக்கு என்ன நன்மை எல்லாம் கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சோ அந்த நன்மைகள் என் பிள்ளையின் மூலமாக நான் செய்யாமலே கிடைக்கிறது. இதை விட என்ன வாக்கியம் வேணும்? எங்க நாம போனாலும் போகாட்டாலும் கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு, நமக்கான வரவு வந்துகிட்டு இருக்கு, நான் போக முடியலங்க. ஆனா அந்த பொறுப்புகளை என் மகன் சுமந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். முதுமையின் காரணமாக நான் இல்லத்தில் ஓய்வாக இருக்கிறேன், வியாதியின் காரணமாக நான் ஓய்வாக இருக்கிறேன் சில பெற்றோர்கள் சொல்கிற பொழுது, அப்போ உங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் நில்லான்னு கேட்டா இல்ல அது ரொம்ப சிறப்பா வந்துகிட்டு இருக்கு, அதை விட ஒருபடி மேலாக என் பிள்ளைகள் அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கான பங்களிப்புகள் என் அக்கௌண்ட்ல விழுந்துகிட்டு தான் இருக்கு, நான் போனாலும் போகாட்டாலும் என் கம்பெனி மிகப்பெரிய மகசூலை ஈற்றிக் கொண்டிருக்கிறதுங்கும் போது ஒருத்தருக்கு சந்தோஷமா இல்லையா? இந்த உலகத்தின் மகசூல்கள் ஒருத்தனுக்கு சந்தோஷம் கொடுக்கும் என்றால் நாளை மறுமையின் மகசூல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டா நாம் மூடுவிழா நடத்தணும், கபரை கொண்டு போய் பிள்ளைகளை உருவாக்கணும் இல்லையா? நன்மையே தேவையில்ல அப்படின்னா அந்த உலகத்துல காசே இல்லாம வாழ்ந்து காட்டியா பார்ப்போம். காசே கிடையாது. அதிகமான செலவீனங்கள் தருகிற சில நாடுகள் இருக்கிறது. அங்கு இலவசங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சிங்கப்பூர் மாதிரி நாடை எடுத்துக்கிட்டா இலவசங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. வேலை செஞ்ச பிறகு வீட்டுக்கு ஊருக்கு வந்துடுறாரு. என்ன அங்கத்தானே இருந்தீங்க? இல்ல வேலை தேடன கிடைக்கல, கொஞ்சம் முயற்சி செய்யலாம் இல்லையா? கட்டுப்படி ஆகல, செலவழிக்க முடியல, தங்கணும் சாப்பிடணும் எல்லாம் பண்ணணும் முடியல, வேற வழி இல்லாம வந்துட்டேன். எத்தனையோ நபர்கள் சொல்றாங்க. இங்க மாதிரி இலவசமா சாப்பாடு கொடுத்தா பேசாம உட்கார்ந்துருவான் இல்லையா? அவன் நாட்டை சரியா வச்சிருக்கிறான். இங்க பாரு, நாட்டுக்கு பிரயோஜனம் இருந்தா உள்ள இரு, இல்லைன்னா போய்கிட்டே இருன்றான். இந்த உலகத்தின் அற்பமான சொற்பமான ஒரு பொருளீட்டக்கூடிய இந்த நாடுகளிலேயே வருமானம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று முடிவு செய்வது புத்திக்கு சரி என்றால், சொர்க்கத்தில் கபூர்ல மாத்திரம் நாளைக்கு வறுமையில மாத்திரம் நன்மை இல்லாம நான் ஜெயிச்சு காட்டுவேன் யார் சொல்ற? யார்கிட்ட சொல்ற? அல்லாஹ் கிட்டயா? நன்மை இல்லாம வாழ்ந்துட முடியுமா? கபூர்ல நன்மை இல்லாம நாளைக்கு சொர்க்கத்துல போயிட முடியுமா? முடியவே முடியாது. இங்க எப்படி சொத்து செல்வங்கள் நமது செழிப்புக்கு காரணமாக அமையுமோ அங்கு நன்மைகள் தான் நமது உயர்வுக்கும் செழிப்புக்கும் காரணமாக அமையும். எனவே தான் அந்த வழிகளை நாம் சீராக சரிபடுத்தி சென்று கொண்டிருக்க வேண்டும். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். உங்க குடும்பத்தை நரகத்திலிருந்து நீங்க பாதுகாக்கிற பொறுப்பை நம்ம ஒவ்வொரு ஆளும் சுமந்திருக்கிறோம். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலன் என்ற ஐயத்திகி என்று ஒவ்வொரு ஆளும் பொறுப்பாளர்கள், யாரும் தப்பிட முடியாது. எனக்கெல்லாம் தெரியாதுங்க, அதான் வளர்ந்துட்டான். வளர முன்னாடி என்ன பண்ணிய? வளர்ந்துட்டான், வளர முன்னாடி என்ன பண்ணிய? கேள்வி இருக்குல்ல, அல்லாஹ் விடுவானா? இங்க வந்து நாம கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஹஜ்ரத் உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிறோம் முடிச்சிருவாங்க. யாராவது கேள்வி கேட்டா நாங்க பாத்துக்கிறோம் போங்க அப்படின்றாங்க. அல்லாஹ் கிட்ட இப்படி சொல்ல முடியுமா? அல்லாஹ் கேக்குறான், எப்பா உன்னை சொன்னே நரகத்துல இருந்து உன் பிள்ளையை பாதுகாக்க சொன்னே, குடும்பத்தை பாதுகாக்க சொன்னே, செஞ்சியா அப்படின்னு கேட்டா அவன்கிட்ட நான் பார்த்துட்டு சொல்ல முடியுமா? அவன்கிட்ட அதுக்குதான் ஜபானியாக்களை வச்சிருக்கிறான், வைக்கிறதுக்காக வேண்டிய. வாயே பேச முடியாத நீ எங்க கையாசைக்க? அவனை பயப்பட வேண்டாமா? அவன் கேட்பான், நம்ம கிட்ட நிச்சயமாக கேட்பான். அல்லாஹ் ரசூல் சொல்லுகிறது உண்மையா இல்லையா? நம்பணும் இல்ல? வேதம் உண்மை, நபி உண்மை என்று நம்பணும் இல்லையா? அப்ப நம்பணும்னா அவங்க சொன்னது உண்மைதானே, கேட்பாங்கிறது உண்மைதானே, பாதுகாக்கணுங்கிறது உண்மைதானே. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலன் என்ற ஐயத்திகி, உங்க பொறுப்பை குறித்து உங்ககிட்ட கண்டிப்பா விசாரிக்கப்படும், யாரும் தப்ப முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல இங்க ஏதும் பயமுறுத்துகிற வார்த்தைகள் அல்ல, பக்குவப்படுகிற செயல்கள் செயல்பாடுகளை நாம் கொண்டு வர வேண்டும். அதுதாமா உண்மையான மகிழ்ச்சி, சந்தோஷம். அதுதாமா, வேற என்ன சந்தோஷம் அந்த உலகத்துல? அல்லாஹு தஆலா நமக்கு அழகான வாய்ப்புகளை தந்திருக்கிறான். நாளைக்கு நரகத்திற்குள்ளால் நுழைவிக்கப்படுதல், இங்கேயே நம்ம பிள்ளைகள் நம்ம கஷ்டப்படுறதை நம்ம விரும்புறது இல்ல.
நாளைக்கு மறுமையில் அப்படி ஒரு நிலை ஏற்படுவதை நாம் ஆசை கொள்வோமா? நிச்சயமாக மாட்டோம். அபு யசீத் அல் பிஸ்தாமி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் திறந்த வழி பாத்ரூமுக்கு போறாங்க. போன உடனே அங்க பார்த்தா தண்ணி எடுத்து மேல சட்டர் ஊத்திடுறாங்க. அந்த பக்கம் கால் வைக்கும் பொழுதே தண்ணீர் படுகிற பொழுதே உஷ்ணம் தாங்க முடியாமல் ஆ என்று சப்தித்து விடுகிறார்கள். நல்லோர்களின் செவிகளுக்கு நற்செய்திகள் மாத்திரமே விழும். ஆம், நாம் நடக்கிற போகிற வழிகளிலேயே மலக்குகள் நம்மை சந்தித்து பேசுகிறார்கள் என்று ஹதீசுகள் வருகிறது. பெருமானார் சொன்னாங்க, ஒரு ஆள் அப்படி போனாரு, போகும் பொழுது மலக்குகள் கேட்கிறாங்களாம், எங்க போறியோ அப்படின்னு சொல்லி. நான் இன்னால சந்திக்க போறேன். அவரை சந்திப்பது மாத்திரம் தான் நோக்கமா? அந்த சகோதரை சந்தித்து நலம் விசாரிப்பது மாத்திரம் தான் நோக்கமா? ஆம், அதுதான் நோக்கம். அப்படின்னு உடனே அல்லாஹு தாலாவிடத்தில் இவர்களுக்காக மலக்குகள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இதெல்லாம் நடக்குது. அது எப்படி நாம் உணர்ந்து கொள்ள முடியும்? மலக்குகள் நம்மகிட்ட பேசுறது காதுல கேட்கவா செய்து அப்படின்னு நினைக்க முடியாது. அது எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? சில நேரம் நம்ம உள்ளத்திற்குள்ளாலேயே சில கேள்விகள் பிறக்கும். நமது உள்ளங்களே சில பதில்களை உரைக்கும். அப்படிலாம் நடந்திருக்கும். நம்ம மனசுக்குள்ளேயே சில கேள்வி பிறக்கும். அது நமக்குள்ளேயே ஒரு பதில் வரும். இதுக்குதான் போறையோ? ஆமாமா, இதுதான் போறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள வரும். இது அமரர்கள் உரையாடுகிற உரையாடலின் வெளிப்பாடு என்று பெருமக்கள் சொல்வார்கள். அந்த மாதிரி அபு யசீத் அல் பிஸ்தாமி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அந்த சீதேவி பட்ட உடனே ஆண் சப்திக்கிறாங்க. உடனே அவர்கள் மனது, அவர்கள் காது ஒரு அசரீரியை உணர்கிறது. அவர்கள் மனச்செவி ஒரு அசரீரியை உணர்கிறது. இந்த உஷ்ணங்களையும் நாம் தரவில்லை என்றால், இந்த உஷ்ணங்களையும் நாம தரல என்று சொன்னா, யா அபா யசீத், அபு யசீத் அவர்களே, மாலம் தஸ்ததி மாலம் துஸல்லித் அலைக நார துன்யா லம் துذكرنا, இந்த உலகத்தில் பல கோடான கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற அந்த சூரியனின் சுட்டரிக்கிற ஒரு சுடர்களையே உங்களால் தாங்க முடியாது போகிறது. இதை கூட நாம் சாட்டி விடுவது எதற்காக தெரியுமா? இது கூட இல்லை என்றால் எங்களை குறித்து சிந்திக்கவே மாட்டீர்களே. படிக்கிற பொழுது உஷ்ணம், வலம் தஸ்தகித் பினா, உதவி தேடுவீங்களா? இந்த செய்திகளை கேள்விப்பட்டதின் பின்பு நம்ம கால்கள் அந்த உஷ்ணத்தில் படுகிற பொழுது நமது நாவுகள் உடனடியாக சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆ என்று கத்துவதல்ல. அந்த கால் வெயில், இன்னைக்கு ரொம்ப உஷ்ண கொடுமைகள், அறிவுறுத்தல்களே வந்திருக்கிறது. பிள்ளைகள் காலை நேரத்தில் மற்றவர்களும் வெளியேறிவிட வேண்டாம், இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மிக கதிர்வீச்சுக்கள் கடுமையாக தாக்குகிறது சொல்லி அந்த உஷ்ணங்கள் உண்மைதான், நாம் அனுபவிக்கிறோம். அப்படி படுகிற பொழுது கால் சுடுகிறதை, சுட்ட மாத்திரத்தில் ஆ என்று சப்திக்கிறோமே. இல்லை இல்லை, அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், யா அல்லாஹ் நரக நெருப்பில் இருந்து எங்களை காப்பாற்றி விடு யா அல்லாஹ் என்று நமது நாவுகள் எல்லாம் உள்ள குமுறல்களோடு இறை சமூகத்தில் முன்வைக்கிறது வேண்டல்கள் இல்லையா? நமது பிள்ளைகளை சரியாக சீரான நற்பாதையில் கொண்டு வர வேண்டும். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ ரப்பனா இக்ஃபிர் லி வ லிவாலிதிய வ லில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் இல்லையா? அழகான வார்த்தை. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, யா அல்லாஹ் என்னையும் தொழுகையாளி ஆக்கிடு, என் பிள்ளைகளையும் அப்படி ஆக்கிடுன்னு கேட்டாங்க இல்லையா? அதெல்லாம் உண்மையான அழகான வழிகாட்டல், நெறிகாட்டல். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமது பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சீரான நேரான பாதைகளை நசீபாக்குவானாக. அதன் முன்மாதிரி வடிவங்களாக அல்லாஹ் நம்மை கொண்டு நிறுத்துவானாக. வார்த்தைகளில் அவர்களை வார்த்தெடுக்காமல் நமது வாழ்வியல்களில் அவர்களை வார்த்தெடுக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த உலகத்தில் நாம் நமது பிள்ளைகளோடும் நமது பேரம்பேத்திகளோடும் நமது உறவுகளோடும் நட்புகளோடும் எல்லாம் சேர்ந்திருக்க ஆசை கொள்கிற இந்த உள்ளத்திற்கு சொர்க்கத்திலும் சேர்ந்திருக்க வேண்டும் என்கின்ற அபிலாஷையை அல்லாஹ் தந்து அந்த சொர்க்கத்தில் நாம் எல்லாம் குடும்ப கோத்திரத்தோடு ஒற்றுமையாக சந்தோஷமாக மகிழ்வாக சேர்ந்திருக்கிற மகாபெரும் நசீபை அல்லாஹ் நமது நலவுகளின் வாயிலாக நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, கோடை விடுமுறை இருக்குது, நல்ல காலங்கள், பள்ளிகள்ல மதரசாக்கள் நடக்குது. நம்ம பள்ளியை பொறுத்த வரைக்கும் மாலை 4:30 to 7:30 வரைக்கும் 3 கட்டங்களாக இருக்கிறது. ஆண்கள் பெண்கள் இரு பாலாருக்கும் இருக்கிறது. தயவு செய்து இந்த பகுதியில் உள்ளவர்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க பிள்ளைகள் என்ன செய்யுங்க, எந்தெந்த பகுதியில் இருக்கிறீங்களோ அந்தந்த பகுதிகளில் அந்த பிள்ளைகள் அனுப்புங்க. 4:30 to 6:30 மாலை நேரம் தான்.
காலை உஷ்ண நேரம் அல்ல, மாலை நேரம் அழகான வாய்ப்புகள் இருக்கிறது, சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓத தெரியல அப்படின்னு பிந்தைய காலத்தில் வருந்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அஹ்லுல்லாஹ் அஹ்லுல் குர்ஆனி அஹ்லுல்லாஹி ஹாஸத்தான். நாங்க இறை குடும்பத்தில் சங்கமிக்க வேண்டும் என்றால் இறை மறையோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பது இறை தூதரின் போதனை. எனவே குர்ஆனிய தொடர்புகளோடு உங்கள் பிள்ளைகளை அமைத்துக் கொள்ள, உங்கள் பிள்ளைகளை நபிமொழி வார்த்தைகளோடு அமைத்துக் கொள்ள, நன்னடத்தைகள் நல்லொழுக்கங்களோடு அமைத்துக் கொள்ள வழிகள் திறந்திருக்கிறது. வாய்ப்புகளை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் உள்ளவர்கள் அந்த பிள்ளைகளை சரியாக நீங்கள் அந்த நேரத்தில் அனுப்பி சரியான பிள்ளைகளாக உருவாக்க உங்களது முயற்சிகளை எடுத்துக் கொள்ளுமாறு உங்களிடம் அன்போடு வேண்டுகோள் வைக்கிறோம். அல்லாஹு தாலா நம் அனைவர்களுடைய எண்ணங்களையும் கபூலாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.